ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை மையப்படுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் தயவு செய்தார். அருமையான தாவீது ராஜா கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே, நீங்க நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர், அவனை ஆசீர்வதிக்கிறதோடு நின்று விடாமல் காருண்யம் என்கிறதான கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறேன். காருண்யம் என்கிறதான கேடகத்தினால் ஆண்டவர் சூழ்ந்து கொள்கிறார். காருண்யம் என்றால் என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு. இவைகளில் இந்த 3 காரியங்களும் இணைந்து காணப்படுகிற ஒரே வார்த்தை காருண்யம். இதை இன்னும் அழுத்தமாக நாம் சிந்தித்தால், ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்காமல், அவனை அழிக்காமல், அவனை சாவுக்கு ஒப்புக் கொடுக்காமல், அவன் மேல் இரக்கம் வைத்து, அவன் மேல் அன்பு வைத்து, அவனுக்கு தயவு பாராட்டி, அவனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தன்னோடு கூட ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கிற அனுபவம் தான் காருண்ய அனுபவம் அல்லது கருணையின் அனுபவம். என்னோடு கூட வேலை பார்த்த ஒரு சகோதரன், அவன் பேர் KPC, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவன். அவன் பல தவறுகளை செய்து 3 முறை ரெட் என்ட்ரி வாங்கிக் கொண்டான், அல்லது சிவப்பு என்ட்ரி. 3 முறை ஒரு மனிதன் ஆர்மிக்குள்ள ரெட் என்ட்ரி வாங்கிவிட்டால் அவனை இராணுவத்துக்குள்ளே வைக்கக்கூடாது. ஆனால் இவனை நாங்கள் எல்லாருமே எந்த தவறுலையும் இவன் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இவனை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தோம். ஒரு தீபாவளி வந்தது. இவன் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ஃபேமிலி கோட்டரில் உட்கார்ந்திருந்தான். தீபாவளிக்கு அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது ஆர்மிக்குள்ள. எல்லாரும் குடும்பமாக வருகிறார்கள், சிங்கிளா இருக்கிறவர்களும் வருகிறார்கள். நாங்கள் சிங்கிளா இருக்கக்கூடியவங்க ஒரு 4-5 பேர், ஒரு 11:30 மணி இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு கடையாக சுற்றி சுற்றி பேசிக்கொண்டே பார்த்து கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியா வரும்பொழுது நாங்கள் KPC பார்த்தோம். KPC பார்க்கும்போது KPC வந்து ஒரு 4-5 ஆர்மிக்காரங்களோடு பேசி நிற்கிறான். அதுக்கு பக்கத்துல ஒரு 10 மீட்டர் தூரத்துல அவனுடைய மனைவி தனிமையாக நிற்கிறார். நான் KPC கூப்பிட்டேன், KPC வா. அது யாரும் கேட்டேன். சார், அதான் என்னுடைய ஒய்ஃப். ஏன் ஒய்ஃபை விட்டுட்டீங்க, பசங்க கூட நிற்கிறேன் கேட்டேன். சார், எவ்வளவு நேரம் அவ கூட நிற்கிறது? அட பாவி, நான் இனிமேல் இங்க பார்த்தேன்னு வச்சுக்க தொலைச்சு கட்டிடுவேன், போடா ஒய்ஃப் கூட அப்படின்னு சொல்லிவிட்டேன். போனவன் ஒய்ஃபை கூட்டிக் கொண்டு போர்டேஸ்ல விட்டுக்கிட்டு இவன் மீண்டும் ஒரு 1:30 மணிக்கு குடிக்கிற பசங்களோடு சேலத்துக்கு வருகிறான். அப்ப எங்க கூட நாங்க சிங்கிளா இருக்கிறவங்க அன்னைக்கு தீபாவளியா இருக்கக்கூடியனால எல்லாரும் வெளியிட்டு நிறைய மீன், பொரிச்ச மீன், கறி வச்சது எல்லாம் வாங்கி வச்சிருந்தான். கொஞ்சம் பேர் தண்ணி அடிச்சான். எங்களை மாதிரிப்பட்டவங்க சாப்பாடு சாப்பிட்டோம்.
கதவெல்லாம் அடைச்சு வச்சிருந்தோம், ரூம் எல்லாம் அடைச்சு வச்சிருந்தோம். சாப்பிட்டு பாட்டு தூங்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா அந்த நேரம் பார்த்து இந்த கேபிசிக்கு மீண்டும் உள்ள வந்தான். கேபிசிக்கு மீண்டும் உள்ள வந்த உடனே நான் கேட்டேன், ஏன்டா மத்தியானம் வீட்டில் சாப்பிடலையா, எதுக்கு வந்த? இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு எங்க கூட உட்காராம போயிட்டான். போனவன் வீட்டுக்கு போகல, வெளியில சிட்டிக்கு போயிட்டான். அங்க போய் கொஞ்சம் கூட தண்ணி அடிச்சுட்டான். தண்ணி அடிச்சு போத ரொம்ப ஏறி, போத ரொம்ப ஏறி அங்க சந்தைக்கு வந்த ஒரு பெண்ணோடு பிரச்சனை பண்ணி அதே அந்த சிட்டியில எல்லா மக்கள் மத்தியிலும் அந்த பெண்ணை அடிக்க ஆரம்பித்தான். மீடியாக்கள் பார்த்தார்கள், போலீஸ்கள் பார்த்தார்கள். இவர்கிட்ட இந்த ஐடென்டி கார்டு எல்லாம் வாங்கி போலீஸ்காரக்குள்ள வச்சுக்கிட்டான். தீபாவளி ஆனதுனால எல்லாரும் சொன்னாங்க, பட்டாளக்கு எல்லாரும் தான் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க, டேனியல் மட்டும் தான் தண்ணி அடிக்காத ஆளு. இன்னைக்கு நைட் ஆபோக்கு ரிப்போர்ட் டேனியல் நீ கொடுத்துருன்னு சொன்னான். சரி, நான் நினைச்சேன் எல்லாரும் சமாதானமா பாட்டு தூங்கி கிடக்குறான், சீக்கிரமா ஆபீசர் சைன் வாங்கிட்டு நானும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு மெயின் கேட்டுக்கு வரும்போது, மெயின் கேட்க ரெஜிமெண்ட் போலீஸ் நிற்கிறான். அவன் என்னையே பார்த்துட்டேன்னா, சார் இந்த நம்பரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். நான் சொல்லு அந்த ஆர்மி நம்பர்னு கேட்டேன். அவன் ஆர்மி நம்பரை சொன்னான். நான் இது கேபிசிக்கு நம்பர் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனை போலீஸ் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னே, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத, இதை எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணும். நான் என் சீனியருக்கு சொல்லிடுறேன், வேற யாருக்கும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு, சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடி மெசேஜ் ஆபீசர்ஸ் லோக்கெல்லாம் போயிடுச்சு. நான் என்னுடைய சீனியருக்கு சொல்லிட்டு சொன்னேன், உனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்காது, உள்ள கிடக்கிறான் கேபிசி, சீக்கிரம் ஓடிப்பா, அவனுக்கு என்ன வேண்டாலும் பிடிச்சி உள்ள வெளியே கொண்டு போயிரு. அவனு ஆதரவு, ஆனால் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. அவன் அந்த கெதியில் ஓடனா பாருங்க, இவனால இவன் ப்ரொமோஷன் போக போகுது. நான் ஆபீசர் கிட்ட போனேன், சைன் பண்ணாரு. சைன் பண்ணிட்டு கம்பெனி எல்லாம் எப்படி இருக்கு, வெட்டர்லாம் எப்படி இருக்கு, அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சாச்சு. ஆனா தெரியாத மாதிரி என்ன கேட்கறாரு. நானும் எதுக்கு சொல்லணும், எல்லாம் அமைதியா இருக்காங்க சார், எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க சார், ஒரு பிரச்சனை இல்லை சார். ஓகே சார் பண்ணப்போ திரும்ப நான் ரொம்ப வந்தேன். அங்க ஆபீசர்ஸ் எல்லாம் நிறைய நிற்கிறாங்க. கேபிசிக்கு கொண்டு வந்தாச்சு. ஆப்சர் சொல்றான், லட்சணமா பேசலாம், ஏறது மாதிரி பேசலாம், ஐடென்டி கார்டு எப்படியாவது கிடைக்கணும் போலீஸ் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் ஒன்றையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் ஐடென்டி கார்டு போலீஸார கொடுத்தான். அடுத்த கொடுத்த பிற்பாடு இவனை வீட்டுக்கு அனுப்புறதுல எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சான். மனைவிக்காக சைன் வாங்குறதுக்கு என்ன அனுப்பி விடுறாங்க. அவ சைனை போட்டுக்கிட்டு அங்கேயே மயங்கி விழுந்தாள். கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி சொன்னா, இந்த ஆள் நான் ஒரு நாள் கூட சந்தோஷம் அனுபவிக்கல. நான் வீட்டுக்கு போனா எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் மகனுடைய வேலையை கெடுக்கிறதுக்காண்டியா நீ போனான்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அலறி அழுதாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன், கேபிசி அவனுக்கு பல முறை சொல்லியும் அவனை கேட்கல. வழியிலே நன்மனம் பொருந்தி தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக சொன்ன பிறகும் கேபிசி அதை கேட்கல. அவனுக்கு பல முறை கருணை காட்டி, இணக்கம் காட்டி, அன்பு காட்டியும் அவன் அதை கேட்கல. ஆண்டவர் அப்படி இல்லை, கடைசி மூச்சு போகிறது வரைக்கும் உனக்கு அவர் இறக்கம் செய்யும்படியாக, கருணை காட்டும்படியாக, அன்பு காட்டும்படியாக, தயவு காட்டும்படியாக இப்பொழுதும் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய காரணம், அதுதான் அவருடைய இறக்கம். இப்படி நான் வேத புத்தகத்தில் இருந்து
நிறைய மக்களை உங்களுக்கு முன்னாடி வைக்க முடியும். ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட கருணை காட்டினார், எப்படிப்பட்ட அன்பு காட்டினார், எப்படிப்பட்ட இரக்கம் காட்டினார். ஆக இதனை மையப்படுத்தி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காருண்ய எழுதி உள்ளவர்களாக மற்றவர் ரட்சிக்கப்படுவதற்கு, மனம் திரும்புவதற்கு, இந்த கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே வருவதற்கு நீங்களும் நானும் கருணை காட்டுகிற இருதயம் உள்ளவர்களால் மாற வேண்டும் என்பதை குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் நமக்குள்ளே இருந்தால் சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தின்படி இந்த காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றி விடுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவர்களாய் மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. உலகம் உன்னை தூற்றுகிறது, உலகம் உன்னை பாவி என்று சொல்லுகிறது, சமுதாயம் உன்னை ஒதுக்கி தள்ளுகிறது, சமுதாயம் உன்னை அழகில்லை என்று சொல்லுகிறது, சமுதாயம் நீ அந்தஸ்தில்லை என்று சொல்லுகிறது, சமுதாயம் உன்னை வேண்டாம் என்று வெறுக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட உன்னையும் என்னை தான் நேசித்து அன்பு காட்டி ரட்சித்து சிங்காசனங்களை சுதந்திரிக்க செய்கிறார். இதைத்தான் அன்னாள் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அவன் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனங்களையும் சுதந்திரிக்க செய்கிறான். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. அந்த பாட்டு பாடுவோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகத்தின் பின்னே சிலுவையில் போலே, உலகத்தின் பின்னே சிலுவையில் போலே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தகுதியே இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, அழகு இல்லை, வெறுமை, வெற்றிடம், அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் தான் அவருடைய காருண்யம் சிங்காசனங்களை சுதந்திரிக்க செல்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் மரியாதை குறித்து வாசிக்கும் போது கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவள் என்ன சொல்லுகிறாள்? மரியாதை என்ன சொல்லுகிறாள்? 46வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள், மரியாள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ
என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். காரணம், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய உயர்த்தினாலே பராக்கிரமம் செய்தார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். யாரை உயர்த்தினார் ஆண்டவர்? பசி உள்ளவர்கள் எல்லாம் வெறுமையா விட்டுட்டாரு. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எல்லாம் வெறுமையா அனுப்பி விட்டாரு. ஆனா தாழ்மை உள்ளவர்களை தேவன் பெரியவர்களாக உயர்த்தி சிங்காசனங்களை சுதந்திரிக்கும்படியாக பிரபுக்களோடு உட்காரும்படியாக தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அந்த காரியத்தை நினைத்து எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya hallelujah 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 hallelujah. இதத்தான் இன்னும் அழுத்தமாக எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன். ஆண்டவர் உங்களை எப்படி நேசித்தாரா? சத்தமா சொல்லுங்க. பிரதர் சைடுல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்தார்? அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். அவருடைய காரணத்தினாலே நம்மை இழுத்து கொண்டார். அப்படியே இழுத்துட்டார். அவன் பக்கமா இழுத்து கொண்டார். அவரோடு இழுத்து சேர்த்து கொண்டார். நீ வேற யாருக்கும் சொந்த கிடையாது. நீ இயேசுக்கு மட்டும்தான். அவர் நம்ம எதுக்கு எடுத்துக்கொண்டார்? எதுக்காக நேசித்தார்? எதுக்காக நேசித்தார்? எதுக்காக இந்த சிநேகம் வைத்தார்? எதுக்காக இந்த அன்பு வைத்தார்? ஐயா, நீங்கள் எல்லாம் அவருடைய சாயலாக இருக்கிறோம், அவருடைய ரூபமாக இருக்கிறோம். நம்மளை இழந்து அவரால் வாழ முடியாது. உங்களை இழந்து ஒரு நொடி பொழுதும் அவரால் வாழ முடியாது. அதனால்தான் இயேசு இன்றைக்கு உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த பாதைகள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே எதுக்காக இயேசு அடிக்கப்பட்டார்? நீங்கள் நானும் இந்த மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளே வரும்படியாக. இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அன்றைக்கு அவருடைய காருண்யம் பிதாவோடு கூட தேவனோடு கூட நம்ம எல்லாரும் சிங்காசனத்தில் உட்கார போகிறோம். இயேசுவோடு கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். அந்த நாட்கள் வெகு சீக்கிரமாக வரப்போகிறது. அந்த காருண்யம், நம்மை காருண்யம், அப்படிப்பட்ட அந்த மகிமையை நம்மை கொண்டு போய் சேர்த்து போகிறது. அதற்கு ஆயத்தம் உள்ளவர்கள் ஆக்கப்படத்தான், அதுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக்கப்படுதான். அவருடைய அன்பிலே மேற்கொள்ளுவோம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம், அவருடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வருவோம், அவருடைய நேசத்தால் இழுக்கப்படுவோம். வேற எந்த அன்பும் உண்மை இந்த உலகத்துக்கு நேராக இழுக்கக்கூடாது. வேறு எந்த உலகத்தின் அன்புகளும் உன்னை ஆண்டவரை விட்டு பிடிக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இனிமேல் என் இயேசுக்கு மட்டும்தான் சொந்தம். நான் அவருடைய அன்பிலே வரப்போகிறேன். அவருடைய அன்பில் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டவர். அவருடைய அன்பிலே நான் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்.
இந்த அன்பு சிங்காசனத்தில் என்னை உட்கார வைக்க போகிறது. நான் இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறேன். இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழப் போகிறேன். தொடர்ச்சியாக ஆண்டவர் என்னை உட்கார வைக்க போகிறார். அவருடைய காரணம் என்னை பெரியவர்களாய் மாற்றிவிடுகிறது. அவருடைய காரணம் என்னை எடுத்துக் கொள்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நான் தள்ள மாட்டேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு இன்றைக்கே நான் மானசமம் பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கே இந்த சங்கத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கே இந்த உபதேசத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் வருவாயா? உனக்காக இயேசு காத்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக இயேசு இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய காரணம் இன்றைக்கு உன்னை பெரியவர்களாய் மாற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஓடி வா! காலம் தாழ்த்தாதே. உலகத்தை பார்த்து மயங்கி உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னை வஞ்சித்துக் கொள்ளாதே. இயேசு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். உனக்காய் மாறித்தவர் இயேசு. உனக்காய் ஒளித்தவர் இயேசு. உனக்காய் மாறித்தவர் இயேசு. உனக்காய் ஒளித்தவர் இயேசு. சுற்றிலுமே அக்கறைத்துமே தம்மை போல் மாற்றுவார். நீங்களாக இந்த இடத்துல வரல. கர்த்தருடைய காருண்யம் உன்னை எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறது. இந்த இடத்துல இருந்து அவருடைய காருண்யம் உன்னை பெரியவர்களாக பூமியிலே உன்னை பெரியவர்களாக்கி அவருடைய ராஜ்யத்திலே உன்னை பெரியவர்களாக மாற்றி சிங்காசனங்களை சொந்த